நாய் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் சைக்கிள்லையோ வண்டியிலையோ போவாங்க, ஒரு நாய் அங்கே சும்மாவே படுத்துட்டு இருக்கும். அவன் வேலைக்கு போயிட்டுருப்பான். இந்த நாயோட வேலை என்ன? இவனுங்களை கெடுக்கிறது. கத்திட்டே குலைச்சிட்டே பின்னாடி ஓடும். ஒன்று பயந்து கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிறவன் இருக்கான், இதை கண்டுக்காமல் போகிறவன் இருக்கான். அந்த நாயை உதைக்க போய் கடி வாங்கி ஆஸ்பத்திரியில் படுக்கிறவனும் இருக்கிறான். இதில் என்ன தெரியுது? அந்த நாய் இருக்குன்னே இருக்குது. ஒருத்தனை வேலை செய்ய விடாமல் அவனை எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு அதை போய் நீ நோண்டவும் கூடாது. அதை உதைக்க போனால் உனக்கு கடிக்கும், மறுபடியும் உனக்கு பிரச்சனை. அதுக்கு பயந்தாலும் உனக்கு பிரச்சனை, உனக்கு கீழே விழுந்து அடிப்படும். அதை கண்டுக்காமல் உன் வேலையை மட்டும் நீ பார்த்தீங்கன்னா உன் வேலைக்கு போயிடலாம். இந்த நாய் அடுத்தவனை குறைக்க போயிடும். புரியுதுங்களா? அந்த நாய் என்னை குலைக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நான் வெளியே போக மாட்டேன்னா நீ பயந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். புரியுதுங்களா? குலைக்கிற நாய் குலைச்சிட்டே தான் இருக்கும். அதை கண்டுக்காமல் நம்ம வேலையில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம வேறு லெவல் போகலாம். இங்கே அதே தான் எல்லா பக்கமும். ஒருத்தனை மேலே வர்றக்கு 4 பேர் விடமாட்டாங்க. ஒரு உதாரணம் சொன்னால் அது எதுக்காக சொல்கிறோங்கிறத எடுத்துக்குவான், தேவைப்படுறவன் எடுத்துக்குவான். ஆனால் அதை கெடுத்து விட்ற